ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, விஜய் இருக்கார் இல்லையா, இனிமேல் அவரை தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறத விட தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திரைப்படங்கள் வரைக்குமே தளபதி அப்படின்றது ஓகே, பட் டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சிக்கான மீட்டிங் அப்படின்றத வச்சு பேசுனதாக இருந்தாலும் சரி, மாநில மாநாடு கிடையாது, மாணவர்கள் மத்தியிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சிக்கான மீட்டிங் அப்படின்றது தொடங்கப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீட்டுக்கு அகென்ஸ்டான அவருடைய கருத்தாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஒரு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எப்படி ஒரு தலைவனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண விதமாக இருந்தாலும் சரி, அதுலேயே தன்னுடைய கருத்து என்ன, தன்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத விஜய் விளக்க ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரவேசம் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அப்படின்றத விஜய் இன்னும் போடலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆகஸ்ட் 22 தளபதி மக்கள் இயக்கம் இருக்கு இல்லையா, அதாவது டிவிகே தமிழக வெற்றி கழகம் தான், பட் மக்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தளபதி மக்கள் இயக்கம் அப்படின்றது இன்னும் மக்கள் மத்தியில இருந்து மறையாத ஒரு பேரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை இன்னொரு பக்கத்தில் தாண்டி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 22 அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. என்ன மாதிரி கொடியினுடைய அமைப்பு அப்படின்றது இருக்க போது, கொடியில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடியினுடைய அமைப்பா இருந்தாலும் சரி, அதை தாண்டி கொடி பாடலா இருந்தாலும் சரி, விஜயனுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு அப்படின்றது என்ன, அதை தாண்டி விஜய் இருக்கா இல்லையா, அவனுடைய அரசியல் சித்தாந்தம் அப்படின்றது என்ன அப்படின்றத தெள்ள தெளிவா விளக்குற மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2009 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அவரை மைன்யூட்டா வாட்ச் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்ப வரைக்குமே பார்த்தோம்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஸோ நற்பணி மன்றத்தை பார்த்தோம்னா 2009 மக்கள் இயக்கமா மாத்தினாரு. 2013 வருஷத்துல இருந்து பார்த்தோம்னா அரசியல் கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் கருத்துக்களை அதி தீவிரமா அவருடைய படங்கள்ல வைக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர் ஹை பாயிண்ட் மாதிரி இருந்தது தலைவா படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைவா படம் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு பிரச்சனையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்றத எந்த விஜய் ஃபேனுமே மறந்துருக்க மாட்டாங்க. டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு கீழே போட்டதுனால அந்த படத்தை வெளிவிடாமையே பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறமா பேசி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி அந்த டைம் டு லீட் அப்படின்ற சப்டைட்டில் மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை கீழே எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, மாறி மாறி விஜய் அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எத்தனை நாளைக்கு தான் நம்ம இவங்களுக்கு பயந்துகிட்டே இருக்கிறது, நம்ம பவர் என்னன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுயமரியாதையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்ன நீங்க தொட்டுக்கிட்டே இருக்கீங்களா, நான் யாரும் உங்களுக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவரை காட்டுறதுக்காகவும் தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பேசப்படுது. அதுதான் உண்மைன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய பேர் மட்டும்தாங்க அறிவிச்சிருக்காரு. அடுத்த கட்டம் வரட்டும் பார்க்கலாம், அடுத்த கட்டம் வரட்டும்னு சொல்லி பார்க்கலான்னு இருந்தா அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லா வயிற்றுலையுமே விஜயனுடைய கொடி அறிவிப்பு அப்படின்றது கண்டிப்பா புளிய கரைச்சிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கொடியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிவப்பு மஞ்சள் நிறம் கலந்த இடத்துல பார்த்தோம்னா 2 யானைகள் வச்சு அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு வாகை மலர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அதில் சுத்தி ஸ்டார்ஸும் இருக்கு அப்படின்னு வந்துட்டே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல 5 நட்சத்திரம் நீல கலர்லையும் மற்ற 23 நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா பச்சை கலர்லயும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எதை குறிக்குது, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதாவது நம்ம கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு அன்னைக்கு நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூப்பரான வரலாறு அப்படின்றது இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் அந்த அன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த அன்னைக்கு நம்ம கட்சியினுடைய நோக்கம் என்ன, நம்ம கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன, நம்ம கட்சி அடுத்து எந்த இடத்தை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இந்த கொடியை நம்ம எல்லாருமே ஒரு கெத்தா ஒரு மரியாதையா நம்ம ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி ஹைலைட்டான விஷயம், அந்த விழாவா இருந்தாலும் சரி, விஜய் எடுத்துக்கிட்ட உறுதிமொழியா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே தாண்டி ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கொடிப்பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க கழகத்துக்குன்னு சொல்லி ஒரு கொடிப்பாடல் இருக்கையா, அதையும் விஜய் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கொடிப்பாடலை பார்த்தோம் அப்படின்னா லிரிக்ஸிஸ்ட் விவேக் இருக்கார் இல்லையா, அவர் எழுதி தமன் தான் பார்த்தோம் அப்படின்னா இசையமைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பாட்டை கேட்கும் போதே விஜயினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெள்ள தெளிவா புரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல விவேக் இது வந்துட்டு மற்ற படங்களுக்கு பாடல் எழுதுற ஒரு லிரிக்ஸிஸ்ட் மாதிரி இல்லாம விஜயினுடைய மன ஓட்டம் இருக்கு இல்லையா, தலைவர் விஜயினுடைய மன ஓட்டம், அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு
அப்படின்றத கரெக்டாக படித்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸும் வந்திருக்கு. ஸோ இதில் குறிப்பிடத்தக்க லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெற்றி கழக கொடி ஏறுது நம்ம சனங்க விதி மாறுது அப்படின்றது வருது இல்லையா. ஸோ வெற்றி கழகத்தினுடைய கொடி ஏறுது நம்ம ஜனங்களுடைய விதி அப்படின்றது மாறுது. அதுக்கு அடுத்த லைன் ரொம்பவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வெற்றி கழக கொடி ஏறுது மக்கள் ஆசை நிஜமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்களுடைய ஆசை இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி, விஜயனுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே தலைவர் எப்போ வரப்போறாரு, எப்போ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு, ஏன்னா இவரும் வந்துட்டு அரசியலுக்கு வந்துருவாரா, இல்லை ரஜினி மாதிரியே பார்த்தோம்னா கடைசி ஸ்டெப் வரைக்கும் எடுத்துட்டு கடைசியில் பேக் வாங்கிடுவாரா அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்வியாக இருந்துச்சு. பட் அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, சினிமா விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, விஜயை பொறுத்த வரைக்குமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மக்களுடைய ஆசை நிறைவேற மாதிரி அரசியலுக்குள்ள அதிரடியாக வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்த லைன் தான் விஜயனுடைய அரசியல் இருக்கு இல்லையா, அது எந்த காலத்தை சார்ந்தது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா திராவிட அரசியல் சித்தாந்தத்தை ஆதரிக்க போறாரா, இல்லைன்னா தமிழக அரசியல் இருக்கு இல்லையா, தமிழக அரசியல் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சீமானவர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு அரசியல் பார்வை அப்படின்றது இருக்க போதா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்ற விதமாக தான் தமிழங்கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 எழுத்து மந்திரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர், இன்னொரு பக்கத்தில் நம்ம அண்ணா அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆர் அண்ணாவும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்க அதிமுகவால் மட்டும் கொண்டாடப்படக்கூடியவர்கள் இல்லை அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எம்ஜிஆர் அண்ணா 2 பேருமே தமிழக அரசியலில் பொது சொத்து மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க அதிமுகவும் உரிமை கொண்டாடுவாங்க, திமுக வாகனங்கள்லையும் அரசியல் நேரங்கள் பிரச்சார நேரங்கள் இருக்கு இல்லையா. அப்போ அண்ணாக்கா சரி, எம்ஜிஆருக்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு தனியான இடம் அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி, பாமகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே அண்ணா, அதை தாண்டி எம்ஜிஆர் அப்படின்ற அந்த 3 எழுத்து மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு எல்லாருமே பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இந்த 3 எழுத்து மந்திரம் அப்படின்றத மறுபடியும் காலம் ஒழிக்குது. விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்து இருக்கு இல்லையா, மறுபடியும் காலம் ஒழிக்குது. அண்ணாவினுடைய வழியிலையும் எம்ஜிஆருடைய வழியிலையும் எந்த மாதிரியான ஒரு ஆட்சி அப்படின்றது இருந்துச்சோ அந்த ஆட்சியை விஜய் கொடுக்க போறாரு அப்படின்றது இது குறிக்குதா, இல்லைன்னா அண்ணா எம்ஜிஆர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே திராவிட சித்தாந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு முழுக்க முழுக்க ஆதரவு அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. அவங்க அதுக்குள்ள இருந்து தான் வந்தாங்க. ஸோ அண்ணா எம்ஜிஆர் வழியில நான் ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரா, அப்படி இல்லை அப்படின்னா நானும் இந்த திராவிட சித்தாந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. இதை நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதில் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மாநில மாநாடு இருக்கு இல்லையா, அதுல விஜய் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு முக்கியமான வரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைவனை தூரமா நின்று பார்த்த காலம் மாறுது, தோல் மேல கை போடக்கூடிய தலைவன் காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, முதலமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க எல்லாத்தையுமே தூரமாக இருந்து தான் பார்த்துருப்போம். பட் அது மாதிரி இல்லாமல் நம்ம தோல் மேலே கை போட்டு பழகக்கூடிய ஒரு தலைவனுடைய காலம் அப்படின்றது வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால எல்லா தரப்பு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தலைவராக விஜய் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழா நாம வாழ போறோமே, கரையில்லாத கையை பிடிச்சி போக போறோமே அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்த்தோம்னா, விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல லஞ்சமா இருந்தாலும் சரி, ஊழலா இருந்தாலும் சரி, அது அறவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, அவர் முன்னாடியே கட்சியினுடைய அறிவிப்பை வெளியிட்டப்பையா இருந்தாலும் சரி, இல்லை மாணவர்கள் மத்தியில் பேசினப்பையா இருந்தாலும் சரி, ஸோ அவருடைய கருத்து அப்படின்றது ஸ்ட்ராங்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கரைப்படாத கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்றத தரணும் அப்படின்றதான் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வீடியோவுமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. 2 அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய யானைகள், அரசியல் விமர்சகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யானை திமுக, இன்னொரு யானை அதிமுக அப்படின்னு சொல்லி கூட பார்க்கப்படுது. பட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் அனுபவம் பத்தாது. அந்த 2 யானைகளை வீழ்த்தி பார்த்தோம் அப்படின்னா மற்ற 2 யானைகள் நிற்குது, அது விஜயனுடைய வெற்றி யானைகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த 2 யானைகளுக்கு நடுவில் வாகை மலர் வர மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா கொடியினுடைய அமைப்பு அப்படின்றத வச்சிருக்காங்க. ஒரு வழியா பார்த்தோம் அப்படின்னா கொடி இருக்கு இல்லையா, கொடியினுடைய பெயரா இருந்தாலும் சரி, இல்லை கொடியினுடைய அமைப்பா இருந்தாலும் சரி, கொடி பாடலா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணி விஜய் அவருடைய அரசியல்ல அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் இன்னும் ஒரு சில இஷ்யூஸ் அப்படின்றதும் எழும்ப
திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வழக்கம் போல விஜயனுடைய பாட்டு இருக்கு இல்லையா, விஜயனுடைய சினிமா பாட்டு வந்தாலே நாங்கள் அதில் ஏதாவது இஷ்யூ பண்ணிடுவோம், அதில் ஏதாவது விமர்சனங்கள் அதை முன் வச்சுருவோம், அந்த பாட்டை பேன் பண்ணணும், அந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வச்சிருவோம். இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் நாங்கள் எதுவும் பண்ணாமல் இருப்போமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, பகுஜன் சமாஜ்வாடி கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட 2 மாநிலங்களை தவிர வேற எந்த மாநிலத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, யானையினுடைய சின்னம் அப்படின்றத பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தேர்தல் நடைமுறையாகவே இருக்கு. இது தெரியாம பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கட்சியில யானையினுடைய சின்னம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த யானை சின்னம் அப்படின்றத நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விமர்சனம் அப்படின்றத வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தளபதியினுடைய கெரியர்ல பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரியான விமர்சனங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவர் அசால்ட்டா தாண்டி வந்தவர், இதையே கிராஸ் பண்ணி போயிடுவாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பெயர் அனௌன்ஸ் பண்ணப்ப அங்க வெற்றி கழகத்துக்கு நடுவில் இக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலான விமர்சனங்கள் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் விமர்சனத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெற்றி கழகத்துக்கு நடுவில் இக் அப்படின்ற எழுத்தை சேர்த்திருந்தாரு. ஸோ இந்த யானை சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுவும் பலதரப்பால முன்னெடுத்து வைக்கப்பட்டு அந்த 2 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் அது அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் முன்வைக்கப்பட்டால் யானை சிம்பிளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது, விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த கொடியை பத்தியும் கொடி பாடலை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டடா, பை பை.